அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள். சென்ற வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னீங்க. நாங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் இப்போ புதுசாக வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரிகிற அந்த செவ் பட்டன் அமுக்குனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அதாவது மணி போன்ற சிம்பிள், அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வார பலன்கள், அதாவது 7ஆம் தேதி 11ஆம் மாதம் 2016 முதல் 13/11/2016 வரையிலான இந்த வார பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அசுவதி நட்சத்திரம் திங்கட்கிழமை, ரொம்ப சந்தோஷமான நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு பெரியவங்களோட எல்லோரும் வீட்டில் உள்ளவங்களோட போயிட்டு வரக்கூடிய நாளாக அமையும். வேலை பார்க்குறவங்க இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்க, இவங்க சிறிய பிரயாணத்தின் மூலம், அதாவது கொஞ்சம் பக்கத்தில் உள்ள ட்ராவல் மூலமாக வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு நல்ல நன்மை, நல்ல தகவல் கிடைக்கலாம். தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள போய்ட்டுறதுனால ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இன்றைக்கி வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியாக வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும், தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய ஆர்டர் மூலம் இல்லை பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும். இன்று மிக சந்தோஷமான நாள். செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதாவது உங்கள் காலில் நரம்பு சுளுக்கு ஏற்படுறதுக்கோ இல்லை காலில் வலி ஏற்படலாம். சிலருக்கு காது வலி இல்லைன்னா வயிற்று வலி உண்டாகும். உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் வீட்டில் யாருக்காவது அந்த மாதிரி பெயினுக்காக மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். உங்களுடைய மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிது விரக்தியுடன் காணக்கூடிய நாளாக அமையும். புதன்கிழமை, குழந்தைகளுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்காக ஏதாவது பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை, அதாவது உடல் உபாதைகள் வரலாம். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு மலச்சிக்கல் இல்லைன்னா வயிற்று வலி ஏற்படும். சிலர் வீட்டில் பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி மொத்தத்தில் செலவு ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். வியாழக்கிழமை, சிலருக்கு லவ்வில் பிரச்சனை வரும். அதாவது காதல் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அந்த வயதை உடையவர்களுக்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும். புதிய ஒருத்தர், அதாவது புதிய நண்பரோ இல்லை புதிய ஒருத்தர்னால சில பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு தான் இருக்குது. அது மாதிரி வீட்டில் வரன் பார்த்துட்ருக்கவங்களுக்கு இன்றைக்கி போய் அதற்கான முயற்சிகளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரன் அமையக்கூடியது இல்லை வரன் தகவல்கள் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி தொழிலில், அதாவது புதிய ஆர்டர்கள் இல்லை தொழில் மூலமாக பணவரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும். எதிர்பார்த்திருந்த பணவரவு கிடைக்கும். சிலர் பார்த்திங்கன்னா புது பார்ட்னர்ஷிப் இல்லை ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். நண்பர்களோட உதவி, சக ஊழியர்களோட உதவி, வேலை பார்க்குறவங்களுக்கு இடத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நல்ல சந்தோஷமான நாளாக இன்று அமையும். சனிக்கிழமை, ஏதோ எதிர்பார்த்திருந்த ஒரு புதிய தகவல் உறுதியாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கக்கூடிய மாதிரி புதிய தகவல் கிடைக்கும். அது மாதிரி சிலர் பண வரவுக்கு எதிர்பார்த்துட்ருப்பீங்க, இல்லை பண வரவு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை இன்றைக்கி பண வரவு ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை, கொஞ்சம் வாகனத்தில் கவனமாக போகணும். அதாவது வாகனம் ரிப்பேர் ஆகிறது, இல்லைன்னா வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமோடு போங்க போதும். ஏன்னா இன்றைக்கி மருத்துவ செலவு இருக்குது. வீட்டில் உள்ளவங்களுக்காகவும் சரி இல்லை வெளியுள்ள ஆட்களுக்காக மருத்துவ செலவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உண்டு. பணம் மொத்தத்தில் ஏதாவது செலவு ஏற்படும். ஆனால் நண்பர்களோட மகிழ்ச்சியான நாளாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த வாரத்தில் அம்மன் கோயில் வழிபாடு ரொம்ப சிறப்பு. உங்களுடைய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக அம்மன் கோயில் வழிபாடு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வாரத்தில் மொத்தத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிகப்பு கலரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.